தைராய்டுக்கு நெக் மசாஜ் பார்க்கலாமா? ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே இப்படி லூஸ் ஏர்லாம் பண்ணாதீங்க. கொண்டை போட்டாச்சு. கொண்டை போட்டோன்னே எந்த ஒரு கோல்டு செயினோ இல்லைனா டைமண்ட் டாலர்ஸோ அதெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. இந்த தைராய்டு நெக் மசாஜை உங்கள் கையாலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குவாஷா வச்சும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரெண்டுமே உங்களோட ஓன் விஷ் தானே தவிர்த்து நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் எனக்கு அஃபோர்டபுள்னா தேங்காய் எண்ணெயிலே பண்ணலாம். இன்னுமே தைராய்டுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்நட் ஆயில். இது என்னோட வால்நட் ஆயில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இது நம்ம இயற்கை ஸ்டோரில் வந்துட்டு ஹாஃப் பாட்டிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் எப்படி வாகா மசாஜ் பண்ணுறது கையில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு 1 2 3 4 இந்த 4 சொட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லோபில் வச்சு ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்கணும். ஸ்லோவாக 10 டைம்ஸ். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 10 டைம்ஸ். அதே மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வாகு கொடுக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு லெஃப்ட் லோபுக்கே போச்சுன்னா கரெக்டாக உங்களால் தேய்க்க முடியாது. ஸோ இதே மாதிரி ரைட் கையில் 1 2 3 4 அப்படி போட்டுட்டு லைட்டாக அப்ளை பண்ணிட்டு ரைட் கை லெஃப்ட் லோபில் வச்சுட்டு இங்கேயும் நல்லா கிளாக் வைஸும் ஸ்லோவாக ஆன்டி கிளாக் வைஸும் இப்படி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்மளோட இயர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த காதுக்கு பின்னாடி இங்கே இருக்குல்ல லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் நடக்கிற இடத்துல இப்படி ஆயில் போட்டுட்டு உங்களோட கை இருக்குல்ல ரிங்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இந்த ஒரு பார்ட் இருக்கா இதை வச்சு இப்படி இறக்கி விடணும். இப்படி ஸ்லோவாக. இதை நீங்கள் கையிலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டோன் இருக்குல்ல இதை வச்சு இந்த பெரிய பார்ட்டை வச்சு நீங்கள் இப்படியும் இறக்கி விடலாம். ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப அழுத்தமும் கொடுக்காம பொறுமையாக பண்ணணும். குட்டி குட்டி சர்விக்கல் நோட்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் நடந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். திருப்பி கொஞ்சம் ஆயில் எடுத்து இந்த காதுக்கு இந்த சைடில் போட்டுட்டு காதுக்கு பின்னாடி இந்த பார்ட்டில் போட்டு நீங்கள் கை வச்சும் இப்படி இறக்கி விடலாம். அப்படி வேணும்னா இதை வச்சும் நீங்கள் வந்துட்டு இப்படி இறக்கி விடலாம். திஸ் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு இன்னொருத்தவங்க வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்படி அதே மாதிரி உங்களுக்கு நடுவில் வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏதாவது அப்படின்னா நீங்கள் குவாஷா எடுத்துக்கலாம் வழக்கம் போல். இது என்னோடது. ஸோ நான் நார்மலாகவே இதுலேயும் பண்ணுவேன் கையிலையும் பண்ணுவேன். நம்ம மூடை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நார்மலாக ஒரு 2 சொட்டு ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்படி மேலேயும் எடுத்து விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் தேய்ச்சிட்டு இப்படி இயர்ஸ் வரைக்கும் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தைராய்டு மசாஜ் வந்துட்டு கொடுத்துட்டு நெக் ஒர்க் அவுட் பண்ணணும். நெக் ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு நார்மலாகவே எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. நெக் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸாவது பொறுமையாக போகணும். லைக் இவ்வளோ ஸ்லோவாக போகணும். நம்ம வந்துட்டு நெக் ஒர்க் அவுட்னால இப்படியே சுற்றுறது இப்படிலாம் பண்ணாதீங்க. த மோஸ்ட் ஸ்லோவர் த நெக் ஒர்க் அவுட்ஸ் ஆர் இன்னுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு தைராய்டு இருக்கோ இல்லையோ இல்லை இருக்கிறவங்க வந்துட்டு நான் மெடிசன் எடுக்கலாம் அதெல்லாம் இல்லை. இது உங்களோட தைராய்டு கிளாண்ட். நம்ம உடம்புல தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் ஆகும். நார்மலான ஆட்கள் கூட தாராளமாக இதை பண்ணலாம். எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃபேஸுக்கு கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். செம்மையாக மணக்குது. கேமராமேனுக்கே மணக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் இந்த ஆயில். நேச்சுரலாகவே இதுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.